ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த கடைசி நாட்களில் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார், உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெரியோரே, அன்பு சிறியோரே, அன்பு வாலிபனே, உணர்வுள்ள ஜீவியை நமக்கு இருக்குதா இன்றைக்கி? அந்த உணர்வுள்ள ஜீவியை வேணும்னு ரொம்ப அழகாக கேட்ட ஒரு மனுஷனை பாருங்கள். இங்கே பைபிளில் நான் வாசிக்கிறேன். 119 சங்கீதம் 34 வசனத்தில் தாவீது ஒரு அழகான ஒரு ஜெபம் பண்ணுறார். எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். ரொம்ப அழகாக 2 காரத்தை கேட்குறாருங்க. எனக்கு உணர்வை தாங்க, அந்த உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சுன்னா உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு அதை நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். சும்மா கத்தரை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது பெருசு இல்லைங்க. இஃப் யூ லவ் காட், ஷோ இட், அது ஆக்ஷனில் காட்டுங்க. தாவீது அழகான ஜெபம் பண்ணுற, எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சுன்னா உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு அதன்படி நடக்க எனக்கு உதவியாக இருக்கும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். உணர்வுள்ள இருதயம் ஒன்று இருக்குது, உணர்வு இல்லாத இருதயம் ஒன்று இருக்குது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒன்று உணர்வுள்ள இருதயம். பீயிங் சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த கடைசி நாட்களில் ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு உணர்வை தருவார். உணர்வுள்ள இருதயம் வந்துருச்சுன்னா சும்மா கத்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. ஆண்டவர் சொன்னார், இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் ஒபே பண்ணுறது சாதாரணமாக முடியாது, நமக்கு உணர்வு தேவை. அப்போ அந்த காலைவெளியில் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்க போகிறீங்க, ஆண்டவர் எனக்கு உணர்வை தாங்க, உன்னோட உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா உடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு வித் ஆல் மை ஹார்ட் அதை ஃபாலோ பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும்பா அப்படின்னுங்க. இந்த கால்வெளியில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அந்த உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.